பாலக்கோடு சோழமண்டலம் தனியார் நிதி நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக வாடிக்கையாளர்கள் கடும் குற்றச்சாட்டு. நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பைபாஸ் சாலையில் செயல்பட்டு வரும் சோழமண்டலம் தனியார் நிதி நிறுவனம் வாகன கடன், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிதி நிறுவனங்களில் வாகன கடன் பெறும் வாடிக்கையாளர்கள் கடனை கட்டி முடித்து பல மாதங்களானாலும் என்ஓசி வழங்காமல் இழுத்தடித்து வருவதாகவும், ஒரு நபர் 1 அல்லது 3 வகையான வாகனங்களின் மீது கடன்களை வாங்கியிருக்கும் பட்சத்தில் ஒரு கடனை கட்டி முடித்தாலும் மற்ற கடன்களை கட்டினால்தான் கிளியரன்ஸ் வழங்க முடியும் என்று கூறுவதாகவும், தவணை தவறாமல் கட்டி வரும் பட்சத்தில் ஓரிரு நாட்கள் காலதாமதமானால் கூட வாகனத்தை பறிமுதல் செய்வதுடன் அதிக அளவில் அபராத கட்டணம் வசூல் செய்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் நேற்று பாலக்கோடு லாரி உரிமையாளர் முருகேசன் என்பவரின் லாரியின் கடன் தவணை தொகை 6ஆம் தேதி கட்ட வேண்டியது 2 நாள் தவறியதால் ஆந்திர மாநிலம் கர்னூல் பகுதியில் குண்டர்களை வைத்து சரக்கு லாரியை பறிமுதல் செய்து எடுத்து சென்று விட்டதாகவும், அதில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான பொருட்கள் இருப்பதாகவும் கூறி நிதி நிறுவனத்தின் அராஜக போக்கை கண்டித்து நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு சரக்கு லாரியை விடுவிக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது மேலும் சில வாடிக்கையாளர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த பாலக்கோடு போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நம்ம இதில் பலதரப்பட்ட ஒவ்வொரு டியூ கட்டாவது பிடிச்சிடுறாங்க. அந்த ரவுடிசியம் டிரைவர் அடிக்கிறது, டிரைவர் பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிறது, பெரிய பிரச்சனை பண்ணி உள்ள போட்டுக்கிறாங்க. அந்த வண்டிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லோடு, பொருள் லோடு, காலை ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சது. இப்போ ஒரே டியூ தான் கட்டல, 5ஆம் தேதி கட்டணும். இவங்க 6ஆம் தேதி தான் 2 டியூ பண்றாங்க. ஆனா மாசம் கட்டிருக்காங்க. ஒரு மாசம் கட்டிருக்காங்க, டியூ கரெக்டாக கட்டிருக்காங்க. வண்டி 4-5 வண்டி செட்டில் பண்ணிருக்காங்க. 2 வண்டி என்ஓசி கொடுக்குறாங்க. 3 மாசம் என்ஓசி கொடுக்குறாங்க. இதை யார் பண்றது? அந்த ஆஃபீஸர் வந்தா என்ன ஆஃபீஸரை உடச்சு உள்ள மேனேஜர்